ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அண்டர்டாக் ஃபிலிமாக வந்துட்டு அதோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்தோம். குடும்பஸ்தன். ஸோ டைரக்டர் ராஜேஷோட இயக்கத்தில் மணிகண்டன், குரு சோமசுந்தரம் அப்படின்னு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. நிறைய பேரை வந்துட்டு நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்த்ததில்ல, ஆனால் சின்ன ஸ்க்ரீனில் மொபைல் ஸ்க்ரீனில் நக்கலைட்ஸுங்கிற யூடியூப் சேனலில் பார்த்த யூடியூப் குடும்பமே வந்து சேர்ந்து வந்துட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. இதோட மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தது என்னன்னா, நிறையா விஷயம் ஒர்க் ஆகிருந்தாலுமே அந்த நேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இப்போ வர படங்களில் அந்த ஒரு நேட்டிவிட்டி நிறையா மிஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பொங்கல் ட்ரீட்டாக இருந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். பொங்கலுக்கு டார்கெட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு 9, 8, 10 படம் வந்ததுனால மேபி அந்த ஜனவரி 12 and 14 டேட்ஸ் வந்து கிடைக்காம போயிருக்கும். பட் ஜனவரி 24 இந்த படம் வருது. கண்டிப்பாக இந்த தேட்டரில் போய் ஃபேமிலியாக பார்க்க போகிறாங்க, கும்பல் கும்பலாக. போன வருஷம் எப்படி லவ்வர் மணிகண்டனுக்கு ஒரு மேஜிக் பண்ணிச்சோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த இயர் இந்த வருஷம் குடும்பஸ்தன் மேஜிக் பண்ண போகுதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு பார்க்குறது வந்துட்டு அந்த குடும்பத்தை காட்டின விதம் தான். ஸோ ஒரு கப்புள் அவங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஊர் சைடில் இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னால் எப்படி பார்ப்பாங்க, அந்த கேஸ்டெல்லாம் ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னது தான் இதில் ஒரு மிகப்பெரிய சல்யூட் நான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட அந்த எஸ்சிங்கிற வார்த்தை, எஸ்டிங்கிற வார்த்தைலாம் வரத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக யோசிப்பாங்க. பட் கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு டேரக்டர் போட்டு நொறுக்கியிருக்காரு. ஸோ இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஆனப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வருது, அது வந்து என்னென்ன கஷ்டப்படுது. ஸோ ஒரு குடும்பஸ்தன் ஆனப்புறம் ஒரு பொண்டாட்டி வந்த அப்புறம் என்னென்ன நீட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் வாழ்க்கைக்குள்ளே ஃபிட்டின் ஆகுது, அம்மாவோட நீட்ஸ், அப்பாவோட நீட்ஸ் தாண்டி வந்துட்டு அக்கா குழந்தையோட நீட்ஸ், அது காது கொடுத்த சீன்லாம் ஒன்று வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, ரொம்ப நேச்சுரலி ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதுதான் மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த மாமா குரு சுந்தரமுக்கும் மச்சான் மணிகண்டனுக்கும் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு எப்படி நடக்குது, அவருக்கு இருக்கிற அந்த ஈகோ, பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற அவர், குடும்பம் தான் எல்லாம் மைண்ட் செட்டில் இருக்கிற நம்ம ஹீரோ, இவங்களுக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமாக தான் போகுது. அண்ட் நிறையா சீன்ஸில் வந்து எட்ஜ் ஆஃப் த த்ரில்லராக வச்சுருக்காங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ அப்படியே கட் பண்ணோன்னா செகண்ட் ஹாஃபில் ஹீரோக்கு வேலை போயிடுச்சு, ஹீரோ கிட்ட காசு கட்டன் ஏறி ஒரு 3.5 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு, பொண்டாட்டியோட நீட்ஸ் அதிகமாகிடுச்சு, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறாங்க, அம்மா வந்து ஒரு ஆல் இண்டியா ஆன்மீக ட்ரிப்புக்கு அனுப்பணும், அப்பாவுக்கு வீடை மாற்றணும், இவ்வளோ டிமாண்ட்ஸ் வந்த அப்புறம் ஹீரோ எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, அவ்வளோதான் கதையே. இது நம்ம தினமும் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு கதையாக அழகாக வந்து யோசித்து எடுத்தது வந்துட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி வெளில வந்துட்டு தேட்டரில் பார்க்குற ஒரு 4-5 குடும்பஸ்தனை பார்க்கும்போது நமக்கே கையெடுத்து கும்பிடணுன்னு இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் வந்துட்டு எப்படி தான் மேனேஜ் பண்ணுறீங்கிறத பார்க்கும்போது. ஸோ இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கான படம் தான். ஏன்னா வந்து இன்றைக்கி பேச்சுலராக இருக்கவன் நாளைக்கு குடும்பஸ்தனாக போகிறான். இன்றைக்கி குடும்பஸ்தனாக இருக்க போகிறவனுக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கங்கடா, பொண்டாட்டியும் அம்மாவையும் கூட்டின்னு போயிட்டு உங்கள் சண்டைக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிற பார்த்துக்கங்கடா அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. அதை தாண்டி வந்து குடும்பம், காசு, இது ரெண்டுமே வந்து ஒன்றாக இணைஞ்சு தான் இருக்குது. அது வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்துட்டு அதை வந்து குடும்பஸ்தங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ஹோல்சமாக இங்கே காட்டியிருக்காங்க. எண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மெலோ ட்ராமேட்டிக்கான ஹெண்டு. ஒரு குடிகார ஒருத்தன் வந்துட்டு பேச்சுலராக இருக்கவன் வந்துட்டு அந்த மூடியை முழுங்கிட்டு அவன் வந்து ஒரு வார்ட்லேருந்து வரான், இங்கே டெலிவரி ஆகி குழந்தை ஒரு வார்ட்லேருந்து வருது, ரெண்டுத்தையும் காமிச்சு அந்த மூடியை மூடுற மாதிரி ஃபிலிம் பை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ளீஸிங் ஃபிலிம்ஸ். இது பொங்கலுக்கு மிஸ் ஆயிருந்தாலுமே இது ஒரு போஸ்ட் பொங்கல் ஃபெஸ்டிவலாக இருக்கும். குடும்பஸ்தன் நீங்களாம் தேட்டரில் போய் கண்டிப்பாக என்ஜாய். ஸோ இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி வந்து நிறையா பீப்புளை வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம். இதில் வந்து அக்கா, மாமா அண்ட் அக்கா பொண்ணு, அதுக்கப்புறம் சரௌண்டிங்கில் வர குடிகார அண்ணன், அவங்களோட ஒரு கேங் இருக்காங்க. அண்ட் என்விரான்மெண்ட்டில் பட்டு சேலை வந்துட்டு எங்கே வாங்கியிருக்கா அப்படின்னு குசு பேசுகிற லேடிஸ், இதெல்லாம் வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா யூடியூப்பில் கூட இல்லைங்க, நம்ம வீட்டிலே பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அக்கா கூட பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மணிகண்டன் வந்துட்டு சொல்ல வார்த்தையில் ரொம்ப கேஷுவலாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் ஒரு டைலெக்ட் மாற்றி பேசுவார். திடீர்னு வந்து மதுரை பாஷையில், திடீர்னு திருநெல்வேலி பாஷையில், நாகர்கோவில் பாஷையில், கோயம்புத்தூர் பாஷையில் மாற்றி ஒரு சீன் பேசியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் கமல் ஃபேன்னால ஒரு மனசுக்குள்ளே வந்து தனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரிசம்லாம் வந்து தெரிக்க விட்டுருந்தார். ஸோ இட்ஸ் ஃபன் டைம், ஃபுல் டைம் வாட்ச். ஸோ ஓவராலாக குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அக்கா, மாமா, தங்கச்சி எல்லாரையும் சேர்த்து நம்ம குடும்பத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு ஃபேமிலி ட்ரீட்டாக இருக்க போகிறது தான் குடும்பஸ்தன். ஒரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இப்போ ஒரே ஒரு ஆம்பளை மட்டும்தான் அந்த ஒரு குடும்பத்தையே கட்டி காப்பாற்றுறான், சம்பாதிக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பிரச்சனை இருக்கும்.
அப்படிங்கிற அந்த ஒரு லைனை வச்சு சொல்லும்போது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதில் ஒவ்வொருத்தவனும் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஒன்றுனா தப்பு பண்ணி ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அப்புறம் இதுதான் வாழ்க்கை, சில இடங்களில் பணம் தான் பேசும், சில இடங்களில் நம்மளுடைய தன்மானம் தான் பேசும் அப்படிங்கிற 2 ஆங்கிளில் ஒரு கதையை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த இடம் இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குடும்பஸ்தன் படம் பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்டான சிச்சுவேஷன்ஸை வச்சு என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு படம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். மணிகண்டனோட எல்லா படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே, அவரோட அட்டம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா தான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயே அவரோட அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கு. நக்கலைட்ஸ் டீம் அவங்களுடைய கண்டென்ட் வந்து கிங் அப்படிங்கறத எல்லா இடத்துலயுமே இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒன்லைன் காமெடியா இருக்கட்டும், சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ரொம்ப நீட்டான ஒரு அப்ரோச்சா வந்து நான் ஃபீல் பண்ணேன். முதல் பாதியில் அப்படியே ஸ்டார்ட் பண்றப்ப வந்து இந்த படம் எங்க போகுது, எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு ரேசியான ஸ்கிரீன் பிளே வந்து பார்க்க முடிச்சுது. அப்படியே முடிச்சுட்டு போய் இன்டர்வல் பிளாக்ல இருந்து அடுத்த செகண்ட் ஹாஃபும் கூட ரொம்ப எட்ஜா நல்லா நம்மளை வந்து உட்காந்து ரசிச்சு அடுத்து நீங்க உட்காந்து பாருங்க, நம்பி உட்காந்து பாருங்க, கேரண்டீடா வந்து நாங்க நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லாம சொல்லக்கூடிய விதமாகத்தான் அவங்களுடைய ஃபுல் இது இருந்தது. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஸோ 2025 வந்து வந்திருக்கிற ஜான்வரியில அடுத்த ஒரு ஹிட் படமாக கண்டிப்பா வந்து குடும்பஸ்தனும் இருக்கும். பொதுவா வந்து நான் படம் பாக்குறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காக. குறை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் படத்துக்கே போக மாட்டேன். எனக்கு ரொம்ப குறையா இருந்தது அப்படின்னா அதை வந்து சொல்லிடுவேன். ஆனா நல்லா இருக்கக்கூடிய ஒரு படத்துல குறைய கண்டுபிடிச்சு வாலண்டியரா வலுக்கட்டாயமா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. அதனால எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு என்டர்டெய்னர். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனா அவன் லைஃப்ல வந்து படக்கூடிய கஷ்டம், அதுக்காக எவ்வளவுலாம் போராடுறான், எவ்வளவுலாம் சுத்தல விடுறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு படமா வந்திருக்கு. ஜாலியா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான்.